அவங்க கிடைச்சிருந்தார். இப்ப இந்த டிவிக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யாரு, தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மொத்த ஆப்போசிட்ல இருக்க கட்சிங்க, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கட்சிங்க நடிகன் நம்பி புதுசு, அவனுக்கு ஒண்ணுமே விவரம் பத்தாது, விசில் அடிக்கவனா தேட்டருக்கு அனுப்புங்கன்னு சொன்ன திருமாவளவன் ரவுடி பைய. எதுக்கு ரவுடி பையன்னு சொல்றேன்னா, திருப்பி ஹைகோர்ட் பெரிய ஒரு வழக்கறிஞர் அடிச்சு கார் கண்ணாடிக்கு வெளியே எட்டி பார்க்கலாம், மொபைல்ல நியூஸ்ல பார்த்தானா, எப்படியே நியூஸ் சேனல்ல பார்த்தானா, ரெக்கார்ட்ல அவனுக்குலாம் கண்ணாடிக்கு வெளியே இருக்க, காருக்கு வெளியே கண்ணாடிக்கு வெளியே இருக்க இவங்க தொண்டர்ல அடிக்க சொல்லி அடிச்சத பார்க்கலையா, அடிக்கவே சொல்லியா, அடிச்சவனு சொல்ல எந்த ஜாதின்னு, அடி வாங்கணும் சொல்ல, இவன் எந்த ஜாதி பாத்திரம் அடிக்க. அப்ப இவனே முந்திரி கொடுத்துருமா, இவனே மாட்டிக்கிட்டான் என்ன. அதே மாதிரி இப்ப இவன் எல்லாருமே விசில் அடிக்கிறாங்களா தேர்தல் கிடப்புன்னு சொல்றல, அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில இதே மாதிரி சொல்லி பல அவதூறுகளை பரப்பி இப்ப ஸ்கேம்ல பல கேஸுங்களை போட்டு அந்த அவங்க ஆட்சிய கலைச்சு கேஸ் போட்டாங்க. இப்ப கேஸ் விடுதலை அவர் எந்த தப்பும் பண்ண சொல்லி வெளியே வந்துட்டாரு. அவரும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாட்டி பல அவதூறுகளை எதிர்கொண்டு ஆட்சி அமைச்சாரு டெல்லியில சிஎம்மா அரவிந்த் கெஜ்ரிவால் ஏஏபி, சரிங்களா, ஆம் ஆத்மி கட்சி. அவர் கைவிட்டின எம்பி பாருங்க, எவ்வளவு ஒரு புது ஆளு, மக்களுக்காக போராடி 28 நாள், ஒரு மாசத்துக்கு எல்லா மாசமும் 28 நாள் தானா அப்படின்னு சொல்லி ரீசார்ஜ்க்கு மொத்தமா ஸ்கேம் பண்றாங்க. 30 நாள் ஏன் இல்ல, 24 ஸ்கீம், 24 நாள் மட்டும் எப்படி மந்த்லி ஸ்கீம் வரும் அப்படின்னு சொல்லி போராடி பல நல்ல விஷயத்துல, அது மட்டும் இல்ல பல விஷயத்துல, சரிங்களா, ஒரு எம்எல்ஏ எம்பிங்களுக்கு எதுக்கு 9,000 ரீசார்ஜ், 350 ரூபாய்க்கு மொத்தமா அன்லிமிட்டடு. அப்ப 9,000 ரூபாய் வாங்கிட்டு மினிஸ்ட்ரி காசை கையாக்குறாங்க. அவங்க மொத்த குடும்பத்துக்கு 350 ரூபா போட்டாலும் 10 பேர்ல 100 பேருக்கு வச்சுக்கோங்க, அவங்க செலவழிக்கிறது 3,500 ரூபாய் எக்கச்சக்கமா செலவழிச்சாலுமே ரீசார்ஜுக்கு எதுக்கு 9,000 ரூபாய் வாங்குறாங்க. அப்ப இதெல்லாம் மாத்துன்னு சொல்லி நிறைய நல்ல விஷயத்துல பேசி அந்த அவையில இருந்து தள்ளி வச்சாங்க. எல்லாமே மக்களுக்காக பேசுறாங்கன்னு சொல்லி தள்ளி வச்சாங்க. ஒரு டைம் வேஸ்ட் ஆக்குறேன்னு, மக்களுக்காக நல்லது பேசுறது டைம் வேஸ்ட் தான், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி புதுசா வர்றவங்கள தட்டி கழிச்சு வெளியேற்றுறதா இவங்க இந்த மானங்கிட்ட பாலிடிக்ஸ் இருந்தால இந்த பழைய பாலிட்டிஷியன்ஸ் அரசியல்வாதிங்க, சரிங்களா. இதே மாதிரி புதுசா வந்துருக்குங்களா யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. ஜனநாயகன் படத்தை என்னதான் அவங்க ஃபேன்ஸு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணாலுமே நாங்க தியேட்டருக்கு போய் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் உண்மையான ஜனநாயகம், சரிங்களா. எக்காரணத்தை கொண்டும் நீங்க இந்த மாதிரி நல்ல ஆளுங்க விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு பல பேர் திருப்பி கூத்தாடின்னு சொல்றத பல பேர் நம்ம இதுல தமிழ்நாட்டுல சினிமாவில் நடிச்சவங்க உட்கார வச்சு நல்லபடி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, சரிங்களா. அவங்க மட்டும் சொல்ல, நாம் தமிழருக்கு வாழ் கத்திக்கிட்டே இருக்காரு, சரிங்களா. யோசனை பண்ணி பழைய ஆடுற கட்சியை விட்டுருங்க, புதுசா வந்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீங்க யோசனை பண்ணி காசுக்கான பொருளை மட்டும் நம்பி ஓட்டு போடாதீங்க. அதை வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை, கேட்டு வாங்காதீங்க, கொடுத்தா வாங்கிக்கோங்க, உங்க காசு என்ன. அதனால நம்ம தயவு செஞ்சு ஏப்ரல் 23 காசுக்கான பொருளை மட்டும் நம்பி ஓட்டு போடாதீங்க, சரிங்களா. ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. உங்க விலைமதிக்கு விலையே கூற முடியாது, என்ன விலைன்னு சொல்ல முடியாது உங்க ஓட்டு, சரிங்களா. இது ஏப்ரல் 23 காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, சரிங்களா. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.